எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் உங்கள் முத்துக்குமார் பேசுறேன். Check it out, it's back again. Coimbatore singer Kutti on the track again. CPE, you know me. Well, that's my name. இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ற டீ காஃபி பத்தி பார்க்க போறோம். ஆமாங்க, நிறைய பேர் நம்ம டீ அடிக்டர் அண்ட் காஃபி அடிக்டரா இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளுக்கு எனர்ஜி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதை சாப்பிட்டாலே எனர்ஜி அதிகமாகிடும், நம்மளுக்கு நியூட்ரிஷன் கிடைச்சிடும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிம்போம். முக்கியமாக இந்த நைட் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த டீ குடிச்சிட்டே ட்ராவல் பண்ணுறது, இடையில நிப்பாட்டி நம்ம டீ சாப்பிட்ற பழக்கம். ஸோ இந்த டீ சாப்பிட்றதுனால என்ன ஆகும்? ஆமாங்க, டீ நம்ம சாப்பிட்ற டீ எதுவுமே ஒரிஜினல் டீ கிடையாது. அதுலேயே போட்டிருக்கும் டஸ்டட் டீ. ஒரிஜினல் டீ எல்லாம் காஸ்ட் அதிகம்ங்க, அது எக்ஸ்போர்ட் ஆகிடும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டீ காஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டீ தேயிலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் டஸ்ட் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதில் கஃபைன் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுங்க. ஸோ கஃபைன் கண்டென்ட் அதிகமாக எடுத்தால் நம்மளுக்கு என்ன ஆகும்? நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம் வர்றதுக்கு மெயின் ரீசன் இந்த கஃபைன். கஃபைன் எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாங்க, அளவாக எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம டீ காஃபி சாப்பிட்ற கஃபைன் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா இந்த பித்தம் வாந்தி இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வருதுங்க. இந்த உதடு துடிக்கிறது, கண்ணு துடிப்பெல்லாம் வருது பாருங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வர்ற விஷயங்கள் எல்லாமே கஃபைன் அதிகமாக இருக்கிறதால வர்றது தான். ஸோ ஓகே, கஃபைன் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு 150 ml டீ காஃபி எடுத்தீங்கன்னா கல்லூரி ரொம்ப ஜாஸ்திங்க. இப்போ ஒரு 1 கப் ஆஃப் நீங்கள் டீ சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 hour பசிக்காது. ஏன் தெரியுங்களா? கல்லூரி அந்த அளவுக்கு உங்களுக்கு உடம்புல போயிடுது. அப்போ என்னன்னா பசி இல்லாமல் ஆகிடும். அப்போ நம்ம சாப்பிட்றது தள்ளி போயிட்டே இருக்கும், நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வரும். ஸோ நீங்கள் சாப்பிடலாம். டீ காஃபி எப்படி சாப்பிடலாம்? கிரீன் டீ போயிடுங்க பெஸ்ட். முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி டீ அண்டு இந்த மாதிரி இஞ்சி டீ, கருப்பு டீ, சுக்கு காப்பி டீ இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ இருக்கக்கூடிய தேயிலை டீ குடிக்கிறது காட்டிலும் அந்த மாதிரி டீ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, டீ காஃபியோ மேக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா பெட்டர் எது அப்படின்னா கிரீன் டீங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமா? என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ.